இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க அடினியம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட்டான அடினியம் இருக்குது. என்கிட்ட வந்து பாட் இல்லாதனால வந்துட்டு ஒரே பாட்லேயே 2 வச்சுருக்கேன். ஸோ இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு நல்ல ஒரு பிரைட் ரெட் கலர், சூப்பராக இருக்கும். ஒரு வெல்வெட்டி ரெட் மாதிரி 3 அடுக்கு கொண்டது, நல்ல 3 லேயர்ஸ் இருக்கும். இதுவும் பாருங்க, இதுலேயுமே 2 வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு கலர், இது ஒரு கலர். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு சிங்கிள் பெட்டல் வெரைட்டி. இது இப்போ பூவில் இல்லை, பட் பூத்திருக்கே இருக்கும். எனவே இது வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப லாங்காக வந்ததுனால இந்த மாதிரி நான் சும்மா பின்னி வச்சுருக்கேன். அடுத்து இதுதான் என்னோட கலெக்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் நான் வாங்கினது. இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது, ஒரு இந்த சைஸில் இருந்திருக்கும். இது வந்து ஒரு நர்சரி போனப்போ அங்கே வந்து வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது கார்டெக்ஸ். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் இது பண்ணது. இதுலேருந்து நிறைய செடி உற்பத்தி பண்ணியிருக்கேன். ஸ்டெம்க்கு கிராஃப்டிங் கூட பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நான் எப்படின்னு சொல்கிறேன் வீடியோவில். ஸோ இது வந்து நார்மல் அடினியம். இதுதான் வந்து வைல்டு வெரைட்டி நார்மல் அடினியம். இது வந்து அடினியம் ஒபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெகுலராக இருக்குது அடினியம். அடினியம்லேயே வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அடினியம்ஸ் இருக்குது. நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் ஷார்ட்டாக இருந்து பூ பூக்கிறது நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் வெரைட்டி, யூஸ்வலாக இருக்க எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய நார்மல் வெரைட்டி. அடுத்தது வந்து இது ஒரு கலர், இந்த மாதிரி பூக்கிறது. இதுலேயுமே வந்து நான் 2 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இது ஒரு கலர், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுலேயும் 2 வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம அடினியம் எப்படி ஈஸியாக வந்து ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ரொம்பவே ஈஸி. இது வந்து இந்த செடி வந்துட்டு அங்கே பார்த்தீங்க இல்லையா, அதோடைய இன்னொரு பிளான்ட்டு தான் இது. இதுலேயும் நல்லா இருக்குது. ஸோ இதுதான் வந்து அடினியமுடைய சீடு. நீங்கள் இதை அப்படியே விட்டிங்கன்னா இது வந்து வெடிக்கும், வெடித்து இந்த மாதிரி ஆகும், இந்த மாதிரி வெடிச்சு ஆகும். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த பஞ்சுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு நெல்மணி மாதிரி இருக்கும். இதோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நெல்மணி மாதிரி இருக்கும். அந்த நெல்மணியை அப்படியே மணலில் போட்டுருங்க. மணலோ இல்லை மண்கலவை, நீங்கள் என்ன மண்கலவை வச்சுருக்கீங்களோ அதில் போட்டுருங்க. இதோ இதில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இந்த நெல்மணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் பிரித்து எடுத்து மண்ணில் போட்டுருங்க. மண்ணில் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2 வாரத்தில் இந்த மாதிரி சூப்பரான அடினியம் செடிகள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி அடினியம் செடி வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் இன்னொரு சின்ன பாட்டில் போட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வளர்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு இந்த பெருசாக பார்க்குறீங்க இல்லையா, இந்த செடியோடைய பேபி தான் இது. ஒரு 3-4 இயர்ஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட சீட். இது வந்து அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா ட்ரை ஆகி வெடிக்கும். அந்த டைமில் தான் எடுக்கணும். இப்போ வந்து இது காயாக தான் இருக்கும். இப்போ எடுத்து வச்சிங்கன்னா வராது. அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு வெரைட்டி. இதுவும் வந்து அடுக்கு மல்டிபெட்டல் வெரைட்டி. இதுலேயும் வந்து 2 வச்சுருக்கேன். திருப்பியும் மாற்றி வைக்கணும். லாஸ்ட் இயர் தான் வந்து நான் இந்த பெரிய பாட்டில் 2 வச்சேன். நெக்ஸ்ட் இயர் மேபி நான் இதை எடுத்து தனித்தனியாக வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அடினியம். இது கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு பூக்கும் போது நல்ல ஒரு மாதிரி ஒயிட் கலர் வித் பிங்க் எட்ஜஸோட ரொம்பவே அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது இப்போ தான் பட் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஒயிட் கலர். அதுக்கப்புறம் இது ஒரு பிங்க் கலர், இப்போ பட் ஸ்டேஜில் இருக்குது. இது ஒரு கலர். இது வந்து எதுவும் சாப்பிட்ருக்கு. நான் யூகேல இருக்கேன் அப்படிங்கிறதுனால வீட்டில் தான் இதை பார்த்துக்கிறாங்க, அவ்வளோவா இது பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ புழு வந்து சாப்பிட்ருக்கு, பட்டாம்பூச்சியோட கூட்டுப்புழு. இதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து செடியை வந்து செடி வச்சோம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்பப்போ வந்து நம்ம செடியை வந்து பார்க்கணும்.
செடியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும். மழை டைமில் வந்து ஏதாவது அழுகல் வந்திருக்கா அப்படின்லாம் பார்க்கணும். இப்போ இந்த லீஃபை பார்த்தீங்கனாலே தெரியும் ஏதோ கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. கீழேலாம் பாருங்கள் அதோட வேஸ்ட்டெல்லாம் இருக்குது, அந்த புழுவோட வேஸ்ட்டு. ஸோ இந்த புழு தான் இது. சம்திங் ஏதோ தெரியுதான்னு தெரில கேமராவில். ஸோ பார்த்தீங்களா இதில் வந்து புழு இருக்குது. ஸோ இந்த புழு வந்து நம்ம எடுத்து இது பண்ணிடணும். இது வந்து ஒரு பட்டாம்பூச்சியோட புழு தான். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கணும், ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா செடியில், ஏதாவது காஞ்சிருக்கா, அந்த மாதிரிலாம் பார்க்கணும். நான் இருந்தேன்னா பார்ப்பேன். வீட்டில் வந்து ஜஸ்ட் தண்ணி மட்டும் ஊற்றுவாங்க, பூ பறிச்சுட்டு போயிடுவாங்க சாமிக்கு. இது வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூ. இது பார்க்கறதுக்கு அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்கும். அடினியமுடைய இன்னொரு பேர் வந்து டெசர்ட் ரோஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கு வந்து அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்கும். இது பாருங்க, இதுவும் வந்து 3 அடுக்கு பெட்டல்ஸ். 1 2 இதில் 3 அடுக்கு பெட்டல்ஸ் வச்சு இது ஒரு அடினியம். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். சில இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது, சில இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. இதுவும் வந்து ஒரு வெரைட்டி இப்போ பூவில் இல்லை. ஸோ அடினியம் பொறுத்த வரைக்கும் மணல், அதுக்கப்புறமேட்டு மாட்டு சாணம் உரம் நல்லா மக்குனது, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து செம்மண், இதை மட்டும் கலந்து வச்சாலே போதும். அதாவது மணல் வந்து 2 பங்கு, 1 பங்கு வந்து உரம், மண்புழு உரமோ இல்லை நல்ல காஞ்ச மாட்டு சாண உரமோ ஏதோ ஒன்று, அதுக்கப்புறமேட்டு 1 பங்கு வந்துட்டு செம்மண், அந்த மாதிரி இருந்தாலே போதும். 2:1:1 ரேஷியோ இல்லை 3:1:1 ரேஷியோவில் இருந்தால் போதும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த விதை, அது இதுதான். இந்த மாதிரி தான் நெல்மணி மாதிரி உள்ளே இருக்கும். இதை மட்டும் பிச்சு போட்டிங்கன்னா போதும். இந்த ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, பஞ்சு மாதிரி, அதெல்லாம் தேவையில்லை. அது வந்து இந்த விதை வந்து டிஸ்போஸ் ஆகிறதுக்காக நேச்சரில் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். இதை மட்டும் நீங்கள் வந்து மணலில் போட்டிங்கன்னா போதும். ரொம்பவே ஈஸியாக வந்து ப்ரொபகேட் பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் வந்து நிறைய அதுவாக தானாக முளைச்சிருக்கும் இந்த சைடில் எல்லாமே. அம்மா வந்து அதை தனியாக வேற ஒரு பாட்டில் போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு வச்சது தான் இந்த செடி. இதில் வந்து நீங்கள் போன்சாய் கூட பண்ணலாம். போன்சாய் பண்ணுறது வந்து இதில் வந்து ரொம்பவே ஈஸி. ஏன் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு போன்சாய் மாதிரி தான் இருக்கும். கீழே வந்து பேஸ் வந்து நல்லா திக்காகவும், மேலே வந்துட்டு பிரான்ச்சஸோடையும் இருக்கும். ஸோ அதனால வந்து இது நேச்சுரலாகவே ஒரு போன்சாய் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரெசிலியண்டான பிளான்ட்டு. தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றினா போதும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வெயில் வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லது. இதோட பேரே டெசர்ட் ரோஸ். ஸோ டெசர்ட்டில் வந்து எவ்வளோ வெயில் அடிக்குமோ அந்த அளவுக்கு இது வந்து வெயில் வேணும். நல்ல வெயில் அடிச்சது அப்படின்னா நல்லா பூ பூக்கும். ரொம்பவே ஈஸியான பிளான்ட்டு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதை பற்றின டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏப்ரல் அந்த டைமில் வந்து இதை நல்லா ப்ரூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நல்ல பிரான்ச்சஸ் வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப லாங்காக லென்த்தியான பிரான்ச்சஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கும். போன்சாய் பண்ணுறதுக்கும் அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே போன்சாய் பண்ணலாம். குட்டியாக தான் இருக்குது. இங்கே வந்து ட்ரீ மாதிரி நல்ல கேனப்பி இருக்குது. இங்கே வந்து பிரான்ச்சஸ் இருக்குது. பாருங்கள், அதோட பிரான்ச்சஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோட காடெக்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இது வந்து காடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். காடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நல்ல தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் பிளான்ட்டு. ஸோ அதனால வந்து எப்போ வந்து சாயில் ஃபுல்லாக ட்ரை ஆகுதோ அப்போ மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். 2 நாளைக்கு ஒருக்க ஊற்றுறது, வாரத்துக்கு ஒருக்க ஊற்றுறது, அந்த கதையெல்லாம் தேவையே இல்லை. மண் வந்து காஞ்சிருக்கா, சாயில் வந்து ஃபுல் ட்ரையாக இருக்கா, நல்லா தண்ணி ஊற்றுங்க. தண்ணி வந்து கீழே பாட்டில் வந்து போகிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றுங்க. திரும்பி எப்போ தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா மண் வந்து ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுனா அதுவே போதும். ரொம்பவே ஈஸியாக வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு. சின்ன சின்ன பாட்டில் கூட வச்சு வெயில் மட்டும் முக்கியம். வெயில் அடிக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வளரும். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக அடினியம் பிளான்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கிஃப்ட் பண்ணலாம். கிராஃப்டிங் பண்ணுறது வந்து